இப்பதான் சொன்னேன் அங்க மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? நீங்களும் தான் ஐபிஎஸ், அவர் தான் உண்மையான வீரன். ஆஹா, அந்த ஹெட்டிங்க படிக்கும் போதே புல்லரிச்சு போச்சு. தமிழ்நாட்டு போலீஸுக்கு பெருமை தரக்கூடிய பென் ஜான்சனுடைய சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு தடவை 2 தடவை இல்ல, இது 4வது தடவை அவர் சாம்பியன் ஆகுறது. அப்படிப்பட்ட சாம்பியனை நான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கும் போது நேர்ல வந்து வாழ்த்தலைன்னா அப்புறம் நான் மினிஸ்டரா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஆடுறதுக்கும் ஓடுறதுக்கும் தெரியலனா கூட அவரை நான் மோட்டிவேட் பண்ணலாம்ல. சரி, எங்கே அந்த கருத்தை முத்து? நான் இங்க தான் சார் இருக்கேன். சல்யூட் பண்ணி என்னை ஏன் அசிங்கப்படுத்துற? ஹக் பண்ணா தான் நம்மளுடைய நெருக்கம் தெரியும். இங்க கூட இந்தா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உன்னோட போட்டியை நேர்ல பார்த்து கைதட்டணுங்கிறது தான் என் ஆசை. எது எப்படியோ இந்த நேரத்துல நான் அந்த சஸ்பென்ஸை உடைக்க போறேன். முனீர், அதை எப்படி கூட இத கொஞ்சம் புடிங்க. இது என்ன சார்? போன தடவை நீங்க சாம்பியன் ஆனப்போ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம். என்ன குழி? அந்த இடத்தோட பேர் என்ன? தங்கா குழி. அந்த இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர். அந்த இடத்துக்கு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் கொடுப்பாங்க. உங்க விஷயத்துல ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். உனக்கு என்னையா அந்த குழி மேல அப்படி ஒரு பாசம்? அதாவது அவர் சொல்ல மாட்டார் சார், நான் சொல்றேன் சார். அது ஒரு சஸ்பென்ஸ் சார். வேண்டாம், சஸ்பென்ஸா இருந்தா அதை சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். எது எப்படியோ நீங்க போறது அங்க ப்ரமோஷனோட சப் இன்ஸ்பெக்டரா. நீங்க மட்டும் தனியா இல்ல, கூடவே உங்க ஃப்ரெண்டு இந்த தாடி போலீஸும். உண்மையே சொல்லணும் சார், நான் என் வாழ்க்கையில 2 முறை தான் தோத்துருக்கேன். 1 8வது படிக்கும்போது, அடுத்து இப்போ சாரோட பாசத்துக்கு முன்னாடி. சாமி, நீ வேலைக்கு சேரும்போது தலையில வச்ச அந்த இருமுடி கட்ட என் தலை மேலையும் வைக்கணும்னு நினைக்கிறியே, அவசியமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். இதுக்கெல்லாம் எதுக்கியா நன்றி சொல்ற? ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்து கோச் யாரும் இல்லாம உன் சொந்த முயற்சியிலே இந்த அளவுக்கு ஓடி பயிற்சி எடுத்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாம முன்னேறி இருக்கியே, உனக்காக நான் இத கூட செய்யலைன்னா என்னையா? எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு ஓடி ஜெயிக்க எதுக்கு சார் ஒரு கோச்சோட ஹெல்ப்? வாழறதுக்கான இந்த ஓட்டமே போதுமே. ஒரு நிமிஷம் என் கூட வா. என்ன சார்? அது என் சின்ன பொண்ணோட ஆர்டர் தான். அவ பிடி உஷா மாதிரி வரணுமா? அவளோட ஆட்டோகிராஃப் புக்கு தான். இதுல கொஞ்சம் சைன் பண்ணு. ஏன்பா தயங்குற? கையெழுத்து போடு. இல்லைன்னா நான் மந்திரியா இருந்து பிரயோஜனமே இல்லை. நான் வீட்டுக்கு போனா அவ்வளவுதான் பார்த்துக்க. என் மக சும்மா விட மாட்டா. ஏன் பேனா எழுதலையா? எனக்கு அப்படி பிடிவாதம்லாம் கிடையாது. என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு தான். இனிமே நடக்க போறதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே சூப்பரா நடக்கும். இது ஒரு அநியாயம். கோயில் பண்டிகைக்கு 5000 ரூபா கொடுக்கணுமா? பண்டிகை நடத்துறது என்னமோ அவங்க குடும்பம் தான். ஆனா பண்டிகை நடத்துற செலவெல்லாம் ஊருக்காரங்க கொடுக்கணுமா? இவ்வளவு காசு கலெக்ட் பண்ணி கொடுக்க அம்மா என்ன கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. இல்ல கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்கா? வடக்கே சந்திரந்தொடியிலே கோயந்தனையா பண்டிகை நடத்தியிருந்த காலத்திலே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் செஞ்சோம். இப்ப பெருமைக்காகவே பண்றாங்க, அம்மனுக்கு கிடையாது, அந்த குடும்பக்காரங்களுக்காக. ஆமா ஆமா, இந்த பேச்செல்லாம் நீங்க இங்க உட்காந்து தான் பேசுவீங்க. சந்திரந்தொடி வீட்டுல மாதவனும் அவங்க குடும்ப ஆளுகளும் அவங்க அடியாளுகளும் வசூலுக்கு வரும்போது கேட்டு முடிக்கிறதுக்குள்ள வட்டிக்கு காசு வாங்கி பொண்டாட்டியோட தாலியை அடமானம் வச்சு காசு கொடுத்தீங்கல்ல சாரே. சும்மா உட்காந்துங்க நியாயம்லாம் பேசக்கூடாது. இந்த ஊர் உருப்படாது. சும்மாவா அந்த ஊருக்கு சுனாமிலாம் வருது? இந்த ஜிப்பு வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? முன்னாடி இந்த மாதிரி ஆறுங்களை திருந்த வைக்கிறதுக்காக புரட்சி பண்றாங்க பேர்ல வந்தீங்களா? உங்க நிலைமை எப்படி இருக்கு? வலது கையை வச்சு ஆய்கள் வர நிலைமை ஆகி போச்சு இல்ல. இனிமேலாவது கோபாலு ஊருக்கு நல்லதை செய்யறான்னு சொல்லிட்டு தெரியாத, உன் வேலைய பாரு. ஆமா ஆமா. ஐயோ கடவுளே, எல்லா ரவுடியும் இங்க வந்து இறங்குறானுவ. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அந்த திமிரு பிடிச்சவள வெளியில கொண்டு வரா. யார்கிட்ட திமிரு காட்ட? எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சந்திர அண்ணன் குடும்பம் நடத்துற கோவில் திருவிழா பங்கனுக்கு பணம் கொடுக்க எந்த ஆம்பளையும் தயங்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிரா? வெளியே கூப்பிடவல. அவ்வளவு காசு கொடுக்கற நிலைமையில நாங்க இல்ல. அத வாங்கிட்டு போறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்.
இந்த வியாபாரம் சரியா போகலனா நிறைய பணம் சம்பாதிக்கிற தொழிலை ஏற்பாடு பண்ணி தர நாங்க ரெடியா இருக்கோம். இந்த கிழவி குறுக்கால வந்து ஒழுங்கா வெளியே வாடி. எல்லாத்தையும் இழுத்து கீழே போடுங்கடா. அவளுடைய வியாபாரம் நிறுத்துங்கடா. இந்த கூட்டத்துல எவடா ஏன் வியாபாரத்தை கெடுக்க வந்தது? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வாங்கடா. நீ என்னடி பண்ற? வீட்டுக்குள்ள நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கடவுளோட பேரை சொல்லி புடுங்கிறதுக்கு இந்த ஊர்ல எந்த பொம்பனுக்காவது தைரியம் இருந்தா அவங்க குடும்பத்துக்கே போய் அவங்க கிட்ட தைரியமா சொல்லிடுவாங்க. அப்படி தரதுக்கு இந்த கௌரியோட ஆளு கிடையாதுன்னு. ஒழுங்கா இருந்து போயிருக்கடா. அவ்வளவு திமிரா உனக்கு? நல்லா தானே இருக்க. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு காசு சம்பாதிக்க எதுக்குடி இவ்வளவு கஷ்டப்படுற? கொஞ்சம் ஒத்துழைச்சனா ஒரே ராத்திரியில ஒரு பண்டிகைக்கான காசை சம்பாதிக்கலாம் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு. அந்த விஷயம் தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. செத்து போன உங்க அம்மாவுடைய திறமையும் உங்ககிட்ட இருக்கும்ல. அத கொஞ்சம் குறா. என்னடா அது பண்டாரம். நிம்மதியா சீட்டு விளையாடலாம் பார்த்தா அதுக்கு விட மாட்டேங்கிறானுவ. யோ நாராயணா, அந்த போனை கொஞ்சம் எடு. வீட்டுல இருந்து பொண்டாட்டியா தான் இருக்கும். ஹலோ, முத்தங்காக்குழி போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பீக்கிங். சார், நான் கோபால் பேசுறேன் சார். ஜங்ஷன்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு சார். கௌரிய சந்திரன்தோடைய ஆளுங்க சாவடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சாவடிக்கடியா? அந்த ரவுடி பசங்க கையால தான் சாகணும்னு அவளுக்கு விதி இருந்தா நம்மளால என்னையா பண்ண முடியும் சொல்லு? ஆமா கோபாலா, நீ இவ்வளவு நாள் இந்த ஊர்ல தானே இருந்துகிட்டு இருக்க. இருந்து இந்த மாதிரி விஷயத்தை இப்பதான் பாக்குறியா? உனக்கு நஷ்டமான இடது கைக்கு வேலை கிடைச்சா எஸ்டிடி பூத்து வச்சு கொடுத்தாங்களே, அதை வச்சுக்கிட்டு உன்னால வேலை தெரியாது சார். இங்க பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நீங்களாம் எதுக்கு சார் போலீஸ்னு சொல்லிட்டு தெரியுறீங்க? உன்னை யாரையா போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ண சொன்னது? நான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், நீ தான் போன் பண்ணி தொந்தரவு பண்ற. அப்ப சரி வச்சிடறேன். ஜெய்ஹிந்த். சார், என்ன மன்னிக்கணும். உங்களை மாதிரி எனக்கு இந்த நிலைமை, எனக்கு இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான். அனுபவம் தான் குரு. ஏய் நாராயணா, என்னையா தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? அங்க ஜங்ஷன்ல சண்டை ஆரம்பிச்சாச்சா? ஆஹா, அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல. முன்னெல்லாம் பண்டிகை நடக்கிறப்ப தான் அடிதடி நடக்கும். இப்ப பந்தக்கால் நடுறப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களா? அட கடவுளே, இதுக்கெல்லாம் எப்பத்தான் ஒரு விடிவு காலம் பிறக்குமோ? ஐயோ, எல்லாம் கேட்டுக்கீங்க. சந்திரன் குடும்பம் நடத்துற பண்டிகைக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் வேற ஒருத்தியா பிறந்து வரணும்னு சொல்றா இவ. இவ பிறந்து வரட்டும். என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாத. இங்க இருக்கிற எவனுக்காவது புகார் பண்றதுக்கு மீச வச்ச ஆம்பளைங்க இருக்கீங்களாடா? இருக்கீங்களா? இருந்தா வெளியே வாங்கடா. என் பொண்ணை விட்டுடுறா. என்ன விடு. என் பொண்ணை விட்டுடுறா. இருக்கிறதெல்லாம் வித்தாவது உன் காசு திருப்பி தர. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்ணை விட்டுடுறா. தள்ளு கேவி. அப்போ வண்டி ஏறா. ஐயோ, என் பொண்ணை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எங்களை விட்டுடுறா. யாராவது காப்பாத்துங்களே. இவ்வளவு பேர் நிக்கிறீங்களே, எங்களை யாராவது காப்பாத்துங்களே. அம்மா, எழுந்துடுறா. அந்த நாயோட நெஞ்சி மேல வண்டியை ஏத்தி விடுறா. என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுங்க. அக்கா எழுந்திருங்கக்கா. அக்கா எழுந்திருங்க. அக்கா எழுந்திருங்க. சூப்பர். அப்ப இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற சமாச்சாரமா? அப்புறம் மக்களே, என்னால இங்க நடந்துட்டு இருந்த கலை நிகழ்ச்சிக்கு தடங்கள் ஏற்பட்டதுக்காக மன்னிச்சுக்கங்க. சாரி ஃபார் இன்ட்ரோடக்ஷன். சாமி, ஸ்டடி தானே? சரணம் ஐயப்பா. ஜீப்ல இருக்கிற மசில்ஸ் மேன் தப்பா எடுத்துக்க கூடாது. நாங்க வெளியூர், அதனாலதான் கேக்குறேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வயசுக்கு வந்த பொண்ணு
நீ எழுந்து